காஞ்சிபுரத்துல வள்ளிக்காட்டுல வேடுவர் தலைவரா இருந்தவர் தான் நம்பிராஜன். அவருக்கு ஆண் குழந்தைகள் மட்டும்தான் இருந்தது. அதனால பெண் குழந்தை வேண்டி கடவுள்கிட்ட வரம் கேக்குறாரு. அதன்படி சிவமுகின்னு ஒரு முனிவரோட மாய சக்தியால ஒரு அழகான மானோட வயிற்றுல கருவா உருவாகி ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த வள்ளிக்காட்டுல. அப்போ வேட்டைக்கு போன நம்பிராஜன் அந்த குழந்தைய பாக்குறாரு. வள்ளிக்கிழங்கு இருக்கிற இடத்துல பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு வள்ளின்னு பெயர் வச்சாங்க. வேடுவர்களோட வழக்கம்படி குழந்தைக்கு 12 வயது ஆகும்போது அவங்க நெற்பயிரை காவல் காக்குற பொறுப்பை கொடுப்பாங்க. அப்போ வள்ளிக்கும் 12 வயது ஆகும்போது அந்த நெற்கதிர்களை பறவைகள் விலங்குகள் கிட்ட இருந்து காத்து வந்தா. அந்த சமயத்துல ஒரு நாள் எதேச்சியா அந்த இடத்துக்கு நாரதர் வந்தாரு. வள்ளியோட அழக பார்த்து வியந்து போனாரு. அப்போ தணிகை மலையில இருந்த முருகன்ட்ட வள்ளியோட அழக பத்தி வர்ணிக்கிறாரு. வேடர் குலத்தவர் முருகப்பெருமானதான் வணங்குறாங்கன்னு வள்ளிக்கு முருகன் மேல உள்ள பக்திய பத்தியும் சொன்னாரு. நாரதர் சொன்னதை கேட்கவும் முருகப்பெருமான் ஒரு வேடன் போல வேடம் அணிந்து வள்ளிய நேர்ல வந்து பாக்குறாரு. அவளோட அழகுல மயங்கி காதல் வயப்படுறாரு. அப்போ முருகப்பெருமான் வள்ளிட்ட வந்து பேசுறாரு. நீ யாரு? உன்னை யாரு காவலுக்கு நியமிச்சதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே தாரை தம்பட்டம் அடித்தபடி நம்பிராஜன் அவரோட சேனைகளோட காட்டுல வள்ளி இருக்கும் இடத்தை தேடி வந்தாரு. வள்ளி அவங்க தந்தைய பாக்கவும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ வேடனா வந்த முருகப்பெருமான் வேங்கை மரமா மாறிட்டாரு. நம்பிராஜன் வந்து வள்ளிக்கு திணை, தேன், பழங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அந்த வேங்கை மரத்தை பாக்குறாரு. திடீர்னு தோன்றிய அந்த வேங்கை மரத்தை நம்பிராஜனோட வந்த வேடவர்கள் வெட்ட போனாங்க. ஆனா நம்பிராஜன் அந்த மரத்தை வெட்ட வேணாம், வள்ளிக்கு நிழலா துணையா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவர் கிளம்பினதுக்கு அப்புறமா மறுபடியும் வேங்கை மரமா இருந்த முருகப்பெருமான் வேடனா வராரு. அவரை பார்க்கவும் வள்ளி கேக்குறா, உங்களை பார்த்தா வேடன் மாதிரியே தெரியலையே, ராஜவம்சத்தை சேர்ந்தவர் மாதிரியே இருக்கு. நான் வெறும் வேடுவ குலத்து பெண், எனக்கு எந்த வசதியும் கிடையாது. நீங்க இப்படி பண்றது என் அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து மகளை பாக்கும் நம்பிராஜன் மறுபடியும் வராரு. நம்பிராஜனை பார்க்கவும் முருகப்பெருமான் ஒரு வயதானவரா மாறிட்டாரு. நம்பிராஜன் அவரோட கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாரு. முருகப்பெருமான் மங்களம் உண்டாகட்டும்னு ஆசிர்வதிக்கிறாரு. அப்போ அந்த வயதானவர் கேக்குறாரு, இங்க குமரி தீர்த்தம்னு ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்காமே, அங்க நான் நீராடணும்னு சொல்ல நம்பிராஜன் வள்ளிய கூப்பிட்டு சொல்றாரு, இந்த வயதானவர்னால தனியா அவ்வளவு தூரம் போக முடியாது, அதனால வள்ளி நீ அவருக்கு துணையா கூட போன்னு சொல்றாரு. அப்போ அந்த வயதானவர் பசிக்குதுன்னு சொல்லவும் வள்ளி அவளோட தந்தை கொடுத்த திணையையும் தேனையும் கொடுத்தா. அவருக்கு அதை சாப்பிடவும் விக்கல் வந்துருச்சு. உடனே வள்ளி பக்கத்துல இருந்த சுனையில தண்ணீர் எடுத்து குடிக்க அவரை கூட்டிட்டு போனான். தண்ணீர் எடுத்து குடிச்சதுக்கு அப்புறமாவும் அவர் வள்ளியோட கைய விடவே இல்ல. வள்ளி பிடிவாதமா கைய உதறி விட்டுட்டு முன்னாடி போனான். அப்போ முருகப்பெருமான் தன்னோட அண்ணனான விநாயகரை வேண்டி வள்ளி போற பாதையில ஒரு பெரிய யானை பிளிரிட்டு ஓடும்படி செஞ்சாரு. உடனே வள்ளி அலறி அடிச்சு அந்த வயதானவர்கிட்டே ஓடி வந்து, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றான். உடனே முருகப்பெருமான் அந்த யானைய திரும்பி போக வச்சுட்டு தன்னோட சுய உருவமான சுப்பிரமணியரா காட்சியளிச்சாரு. அப்போ நம்பிராஜனும் வள்ளியோட சகோதரர்களும் அந்த காட்சிய பாக்குறாங்க. அப்புறம் நாரதர் வாழ்த்தி பரமேஸ்வரர் பார்வதி முன்னிலையில வள்ளி திருமணம் நடந்தது. வேலிமலையில குமாரசுவாமி திருக்கோவில்ல வள்ளி திருமணம் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசத்துல நடைபெறும். அப்போ வர பக்தர்களுக்கு தேன், திணைமாவு, லட்டு, திருமாங்கல்யத்தை பிரசாதமா கொடுப்பாங்க. இந்த கோவில் கருவறையில முருகன் சிலை 8 அடி உயரமாவும் இடதுபுறத்துல வள்ளி சிலை 6 அடி உயரமாவும் இருக்கும். நாகர்கோவில்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் இருக்கு. திருமண தடை இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சீக்கிரமே திருமணம் நடக்கும்னு ஐதீகம் உண்டுன்னு சொல்லி முடிவடைகிறது.